Hi friends and family, welcome back to my YouTube channel. இது சாட்டர்டேவோட ஹேப்பனிங் வீடியோ தாங்க. சாட்டர்டே வீக்கெண்ட்னால ஸ்லோ அண்ட் லேசி மார்னிங் தான் எங்களோடது. ஹஸ்பண்ட் வேறு சீக்கிரம் எழுந்துச்சு க்ராசரி ஷாப்பிங் போயிருக்காரு. ஸோ நாங்கள் மெதுவாக தான் எழுந்திரிச்சோம். மோஸ்ட்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் ஈவினிங் போல் க்ராசரி ஷாப்பிங் போவோம். பட் இப்போ ரீசெண்ட் டேஸில் ரொம்ப குளிர்றனாலையும் பாப்பாவால் எங்களால் சமாளிக்க முடியல சூப்பர் மார்க்கெட்லாம் போனோம்னா. ஸோ இப்போ அந்த டாஸ்க்கை அவரே டேக் ஓவர் பண்ணிக்கிட்டாரு. எனக்கு மார்னிங் டெய்லி ரொட்டீன் டீ போடுறதும் பாப்பாவோட பாட்டில்லாம் ஸ்டெர்லைஸ் பண்ணுறது தான். டீ போட ரொம்ப முக்கியமான வேலைங்க. ஏன்னா எனக்கு டீ இல்லைன்னா அந்த டேவே நல்லா போகிற மாதிரி தெரியாது. நல்லா அந்த இஞ்சியும் ஏலக்காய் தட்டி போட்ட டீ இருக்கே, அதை நல்லா ஆறாமல் உட்காந்து குடிச்சக்கப்புறம் தாங்க எனக்கு அந்த டேவே ஸ்டார்ட் பண்ணணும்னு தோணும். உங்களுக்கும் அப்படி தானே? மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாப்பாவோட மில்க் பாட்டிலை டெய்லி மார்னிங் ஸ்டெர்லைஸ் பண்ணிடுவேன். நைட் தூங்குறதுக்கு முன்னாடி பேபி ஹேக் லிக்விட் வச்சு நல்லா வாஷ் பண்ணி திரும்பவும் அதை ஸ்டெர்லைஸ் பண்ணுவேன். பாப்பா இன்னும் எந்திரிக்கலை, நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ மேபி நான் டீ குடிக்க கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். சலங்கையே கொஞ்சம் பேசு, மௌனமே பாடல் பாடு, மொழியெல்லாம் ஊமையானால் கண்ணீருரையா. அப்புறம் பாப்பாவும் சீக்கிரம் எந்திரிச்சிட்டா. எனக்கு துணி போடுற வேலை இருந்துச்சு வாஷிங் மிஷினில். ஸோ அதில் லிக்விட் ஊற்றி டிட்டர்ஜென்ட் போட்டு ஸ்டார்ட் பண்ணி விட்டுட்டேன் வாஷிங் மிஷினை. பேரலில் அப்படியே பாப்பாவுக்கு இங்கே ஃப்ளூ கோல்டெலாம் ரொம்ப அதிகமாகவே இருக்குது வின்டர் சீசன்னால். ஸோ நான் இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த நாட்டு மருந்து பவுடர் ஒன்று கொடுத்துட்ருக்கேன். அது நல்லா அவளுக்கு கேட்குது. நான் 10 மந்த்ஸ்லேருந்தே கொடுத்துட்ருக்கேன் இந்த பவுடர் அவளுக்கு. அது ஒரு பொட்டலத்தில் பிளாக் கலரில் இருக்கும். அது நீங்கள் ஹனிலேயோ இல்லை ஹாட் வாட்டர்லேயோ மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். நான் பாப்பாவுக்கு அதை ஹாட் வாட்டரில் மிக்ஸ் பண்ணி ட்ராப்பர் வச்சு கொடுத்துருவேன். அதை நல்லா குடிக்கவும் செஞ்சுருவான். இது ஒரு நல்ல ஹோம் ரெமடியாகவும் நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். இது உங்கள் யாருக்காச்சும் தெரியுமா, கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு கூட கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் அப்படியே ஹஸ்பண்டும் வந்துட்டார். அவர் கொண்டு வந்த வெஜ்ஜீஸ் எல்லாம் வாஷ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நாங்கள் சோஃபாவை நகட்டி டீப் க்ளீன் பண்ணலான்னு யோசித்தோம். நாங்கள் இருக்கிறது ஸ்டூடியோ வீடுனால சின்ன வீடாக இருந்தாலும் நாங்கள் கொஞ்சம் க்ளீனாக தான் வச்சுப்போம். ஏன்னா இங்கே நிறைய காக்ரோச் ப்ராப்ளம் நிறையாவே இருக்குது. காக்ரோச் பக்கெல்லாம் நிறையா வந்துடும். அதனால் நாங்கள் அதை அடிக்கடி எடுத்து க்ளீன் பண்ண செஞ்சுருவோம். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சதுக்கப்புறம் லஞ்சு ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி வெஜ்ஜு தான் சாட்டர்டேனால். ரைஸ், பருப்பு போட்ட ரசம், பட்டாணி கூட்டும், பாலக்கீரை தால். சரிங்க, அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாமா? சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். பாய்ங்க, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.